எபிசோட் 55. மீண்டும் மீண்டும் ரக்ஷத்தின் கரம் தனது இடையில் ஊற இதழினில் பூத்த வெட்க புன்னகையை உதடுகள் கடித்து மறைத்து கொண்டவளின் உடல் கூச்சத்தில் நெளிந்தது. அதனால் அதை அவனிடம் காட்டிக்கொள்ள விரும்பாதவள் அவன் புறம் திரும்பி, இப்ப என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? தூங்க தானே வந்தீங்க, சைலண்டா தூங்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்று முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தவளால் அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்தி கொண்டாள் யாஷிகா. தலைக்கு கையை முட்டு கொடுத்து அவளை பார்த்தவாறு படுத்திருந்தவனோ, என் பொண்டாட்டிய நான் எங்க வேணாலும் தொடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு என்று அவள் ஆடைக்குள் பதுங்கியிருந்த தாலியை வெளியே எடுத்து அவளிடம் காட்டி திமிராக கூறினான் ரக்ஷித். அதுக்கு உங்க பொண்டாட்டியோட சம்மதம் வேணும் சார், என்னோட சம்மதம் இல்லாம என் மேல கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேற என்று மிரட்டும் தோணியில் கூறினாள் யாஷிகா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த யாஷிகாவா இது? அவளுக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூட தெரியாது. எனக்கு அந்த யாஷிகா தான் வேணும் என்றான் ரக்ஷித். அதுக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டாம தான் இருந்திருக்கணும். எப்படி தாலி கட்டின உடனே புருஷன்ற உரிமையில நீங்க என்ன அடிச்சிங்களோ, அதே மாதிரி பொண்டாட்டின்ற உரிமையில உங்ககிட்ட கோவப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு மிஸ்டர் ரக்ஷித் என்றாள் யாஷிகா. இந்த 4 வருஷத்துல நீ நிறையவே சேஞ்ச் ஆயிருக்க யாஷிகா, வெளியே மட்டும்தானா இல்ல? மிச்சத்தை கண்களால் கேட்டவன், ஆக்சுவலா நேத்தி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கணும், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு ஓகேனா இன்னைக்கு செகண்ட் நைட் கூட நடத்திடலாம், என்ன சொல்ற? தன் எண்ணத்தை வெளிப்படையாக அவளிடம் கூறினான் ரக்ஷித். தன் முகத்தை பார்த்து கேட்பவனிடம் இதற்கு மேல் எப்படி அவள் வெட்கத்தை மறைப்பது? வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க ஆரம்பித்தது. நமக்கிடையில 2 குழந்தைங்க படுத்திருக்கு, அது உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? புருவம் உயர்த்தி திமிராக கேட்டாள் யாஷிகா. இந்த வீட்ல இந்த ஒரு பெட் மட்டும் இல்லாம இன்னும் 6-7 பெட்ரூம்ஸ் இருக்கு, மேடம்க்கு அது தெரியும் தானே? அதே திமிருடன் ரக்ஷித் கேட்க இருவருக்கும் இடையில் விரகதாபம் முடிந்து மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக புகைய ஆரம்பித்திருந்தது. எங்களுக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு, ஆனா இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா தீர்த்துட்டு தான் பேசுவார் போலியே. ஏ யாஷிகா, ஒழுங்கா தூங்கிடுடி என்று தன் மனதோடு பேசிக்கொண்டவள், காலையில நான் சீக்கிரம் எழுந்துக்கணும், அதனால நான் தூங்க போறேன், குட் நைட் என்று ரக்ஷித்திடம் கூறிவிட்டு போர்வையை கழுத்து வரை இழுத்து போர்த்தி கொண்டாள் யாஷிகா. குழந்தைங்க படுத்திருக்கு, காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும்னு என்கிட்டயே காரணமா சொல்றியா? நாளைக்கு இருக்குடி உனக்கு என்று மனதில் நினைத்து கொண்டான் ரக்ஷித். இப்பொழுது அவள் ரக்ஷித்தின் பக்கம் திரும்பி படுத்துக் கொண்டிருப்பதால் இருவருக்கும் இடையில் படுத்திருந்த ராகுலை இடம் மாற்றிவிட்டு யாஷிகாவை நெருங்கி படுத்தவன் போர்வையை விலக்கி அவளது வெற்றிடையை அணைத்தபடி படுத்துக்கொண்டான் ரக்ஷித். சிறிது நேரம் கழித்து கண் விழித்தவள் ரக்ஷித்திடமிருந்து சீரான மூச்சுக்காற்று வந்ததும் அவன் தூங்கிவிட்டான் என நினைத்து ரக்ஷித்தின் நெற்றியில் இதழ் பதித்தாள் யாஷிகா. யாரோ ஒருத்தவங்க தூங்க போறாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் தூங்கலையே. உனக்கு பிடிச்ச இடத்துல நீ கிஸ் பண்ணிட்ட, அதே மாதிரி நானும் எனக்கு பிடிச்ச இடத்துல கிஸ் பண்ணட்டுமா என்று யாஷிகாவிடம் கேட்டுக்கொண்டே அவளது இதழை நெருங்கினான் ரக்ஷித். ஐயோ, நான் தூங்கிட்டம்பா என்று தலைவரை போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள் யாஷிகா. சிறு புன்னகையுடன் மனம் நிறைவாக துயில் கொண்டான் ரக்ஷித். அடுத்த நாள் காலை தன் மகன்களுக்கு பிடித்த உணவாக பார்த்து பார்த்து செய்து முடித்தவள் குழந்தைகள் இருவரையும் தயார்படுத்தி ரக்ஷித் கீழே அழைத்து கொண்டு வர இருவருக்கும் உணவை ஊட்டிவிட்டாள் யாஷிகா. தன் அம்மாவுடன் மகன்கள் இருவரும் முத்தங்களை பகிர்ந்து கொண்டு அப்பாவுடன் பள்ளிக்கு கிளம்பினர். உங்க அம்மா வந்த உடனே அப்பாவை 2 பேரும் கண்டுக்கவே மாட்டீங்க பாத்தீங்களா என்று ரக்ஷித் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு மகன்களிடம் கேட்க, அப்படியெல்லாம் இல்லப்பா, நீங்க தினமும் ஆஃபீஸ் போறீங்க, அம்மா மட்டும்தானே வீட்டில் இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது என்று பச்சையாக ஒரு பொய்யை கூறினான் ராகுல். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் செல்லம்ஸ் என்றவன் குழந்தைகளை பள்ளியில் இறக்கிவிட்டு ஆஃபீஸ் செல்லாமல் மீண்டும் வீட்டிற்கே வந்தான் ரக்ஷித். பெரியவர்கள் இருவரும் வயது மூப்பின் காரணமாக அவர்களது அறைக்கு ஓய்வெடுக்க சென்றுவிட காலை உணவு முடிந்ததும் மீனாட்சியும் சிறிது நேர ஓய்விற்காக அவரது அறைக்கு சென்று விட்டார். வீட்டிற்குள் நுழையும் பொழுதே ஹால், கிச்சன் என்று எங்கேயும் யாஷிகா இருக்கிறாளா என்று கண்களால் துழாவிக் கொண்டே வந்தவன் கண்களுக்கு யாஷிகா பிடிபடவில்லை. இங்கு இல்லை என்றால் அவள் தங்களது அறையில்தான் இருப்பாள் என்று நேராக ரக்ஷித் அவன் அறைக்கு செல்ல அங்கு இன்ட்ரெஸ்டாக மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்தாள் யாஷிகா. உள்ளே சென்றவன் மெதுவாக கதவை சாத்தி தாழிட்டு திருட்டு பூனையாய் மெல்லமாக அவளை நெருங்க அவனது பிரத்யேக நறுமணத்தை வைத்து ரக்ஷித்தின் வருகையை அறிந்து கொண்டாள் அவள்.
இந்த நேரத்தில் ஆபீஸிற்கு செல்லாமல் அவன் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்றால் எதற்காக என்று தெரியாதா என்ன? அதை அறிந்து கொண்டவளின் இதயமோ புல்லட் ட்ரெயினை விடவும் வேகமாய் தடதடத்தது. முதுகு காட்டி அமர்ந்திருந்தவளை பின்பக்கமாக அணைத்து கொள்ள அவனுடன் இணையவும் முடியாமல் விலகவும் முடியாமல் தவித்தாள் யாஷிகா. அவளிடமிருந்து மொபைலை வாங்கி கீழே வைத்தவன் அவளது பின்னங்கழுத்தில் இச்சொன்றை வைக்க பழைய யாஷிகாவாக மாறி சித் என்றாள் அவள். யாஷிகா என்று தாபம் ஏறிய குரலில் அழைத்தவனோ அவளை தன் பக்கம் திருப்பி இதழ்களை கவ்விக்கொண்டான் ரக்ஷித். கணவன் மனைவியான பிறகு முதன்முறையாக இதழ் முத்தத்தை உமிழ்நீரோடு சேர்ந்து பகிர்ந்து கொண்டனர் இருவரும். இருவருக்குள்ளும் மோகம் என்னும் தீ பற்றி எரிய இருவரின் ஆடைகளும் களையப்பட்டன. அவளது உடல் அங்கங்களை இன்ச் பை இன்ச்சாக அளவெடுத்து வைத்திருந்தவனோ தற்பொழுது உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை நொடி பொழுதிலேயே கண்டு கொண்டான் ரக்ஷித். தனது முத்தத்தால் அவளை முக்குளிக்க வைக்க ஒவ்வொரு முத்தத்திற்கும் சித் சித் என்று முணங்கினாள் யாஷிகா. அவளது முனங்கல்களின் வந்த தன் பெயரும் யாஷிகாவின் கழுத்தில் மின்னிய தங்க தாலியும் அவனது உரிமையையும் மோகத்தையும் கூட்டியது. அப்படியே அவளை கட்டிலில் சரித்து யாஷிகாவின் மேல் பறந்தவன் மிச்சத்தை தொடர்ந்தான். அவளிடம் மட்டுமே தன் ஆண்மை விழித்துக் கொள்வதை உணர்ந்தவன் அவளுடன் கூட ஏதோ ஒரு இறுக்கத்தையும் தடையையும் உணர்ந்தான் ரக்ஷித். கோபமாக அவளிடமிருந்து விலகியவன், நீ வெஜினோபிளாஸ்டி பண்ணியிருக்கியா யாஷிகா என்று அவன் கேட்க அதற்கு சாதாரணமாக ஆமா என்று அவள் கூறியவுடன் கோவத்தில் யாஷிகாவை அறைந்தான் ரக்ஷித். ஏனோ தன் குழந்தைகளின் அம்மாவை அப்படி ஒரு நிலையில் பார்க்க முடியாதவனுக்கு அவள் மேலிருந்த மோகம் முழுவதும் வற்றி எரிச்சல்தான் உண்டாகியது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரக்ஷித்? நீங்க தாலி கட்டினீங்கன்னா புருஷன்ற உரிமையில என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்களா வந்தீங்க, கட்டிப்பிடிச்சிங்க, முத்தம் கொடுத்தீங்க, இப்போ பாதியில விட்டு விலகினது மட்டும் இல்லாம எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? உங்களை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்று கோவமாக கூறினாள் யாஷிகா. வாய மூடிடி. பெண்மைக்கு தாய்மைதான் அழகு. அதனால உடம்புல ஏற்படுற மாற்றங்களும் அழகுதான். அதெல்லாம் முழுசா மாத்தி வச்சிருக்கே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இதெல்லாம் பண்ணும்போது உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசலியா? நீயா பண்ணியா இல்ல உன் அண்ணன் சொல்லிதான் பண்ணிக்கிட்டியா? இந்த தைரியத்துல தான் எனக்கு 2 புள்ளைய பெத்து கொடுத்தாலும் இன்னொருத்தனை கட்டிக்கிறதுக்கு தயாரா இருந்தியா? ஒருவேளை அந்த ஹரீஷ் கூட கல்யாணம் ஆகியிருந்தா இன்னைக்கு சித்து சித்துன்னு என் பேரை சொன்ன மாதிரியே இந்நேரத்துக்கு ஹரீஷ் ஹரீஷ்னு அவன் பேரு தானே சொல்லி முணங்கிட்டு இருந்திருப்ப. சொல்லுடி என்றவனின் கோவ பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தவித்தாள் யாஷிகா. அவன் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல நினைத்தாலும் அவன் பேசிய வார்த்தைகள் நெஞ்சை கத்தியாய் குத்தி கிழிக்க இவன் முன் தான் அழுதால் கூட பாவம் என்று நினைத்தவளோ புடவையை எடுத்து உடலில் சுற்றிக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் யாஷிகா. ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் அமர்ந்தவள் தண்ணீரோடு சேர்ந்து தன் கண்ணீரையும் கலக்க விட்டாள். எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் என்று அவளுக்கும் தெரியாது. பள்ளியிலிருந்து வந்த குழந்தைகள் அம்மா என்று அழைக்கும் குரல் கேட்டதும் தான் குளியலறையிலிருந்து உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் யாஷிகா. பகலெல்லாம் தன் மாமாவை தொந்தரவு செய்யாமல் இருந்த கனிஷ்கா தினமும் இரவில் படுக்கும் பொழுது, மாமா எப்ப என்னை யாஷிமா கிட்ட கூட்டிட்டு போவீங்க என்ற கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டாள் கனிஷ்கா. என்னதான் யாஷிகா அந்த வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய நாட்கள் இரவு நேரங்களில் கனிஷ்கா ரிஷியுடன் உறங்கினாலும் பகல் முழுவதும் அவள் யாஷிகாவுடன் இருந்து பழகியவள் என்பதை கவனிக்க தவறிவிட்டான் ரிஷி. இப்பொழுது குழந்தை தினமும் அம்மாவிடம் அழைத்து செல்லும்படி கேட்பது மட்டுமல்லாமல் தூக்கத்திலும் யாஷிமா வேணும், யாஷிமா வேணும் என்று பிதற்ற ஆரம்பித்து விட்டாள் கனிஷ்கா. ஒரு வாரம் கூட யாஷிகா இல்லாமல் கனிஷ்காவால் தன்னுடன் இருக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டவன் அடுத்த நாள் காலையிலேயே ரக்ஷித்தின் வீட்டு வாசலில் யாஷிகாவை பார்ப்பதற்காக கனிஷ்காவை கையில் தூக்கி வைத்திருந்தபடி காத்து கொண்டிருந்தான் ரிஷி. வழக்கம் போல் காலை சீக்கிரம் எழுந்தவள் பிள்ளைகளுக்கு சமைப்பதற்காக கீழே வர அங்கு வாசலில் தன் அண்ணனையும் கனிஷ்காவையும் பார்த்ததும், அண்ணா, கனிக்குட்டி என்று அழைத்தபடி வாசலுக்கு செல்ல யாஷிகாவை பார்த்ததும் ரிஷி கையிலிருந்து கீழே இறங்கிய கனிஷ்கா யாஷிமா என்று அழைத்தபடியே யாஷிகாவை நோக்கி வந்தவளின் கால்கள் தன் அம்மாவின் பின்னால் ரக்ஷித் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் பயத்தில் தடைப்பட்டது.